அனைவருக்கும் வணக்கம். நான் துபாயிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், அதனால் என்ன மாதிரி நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஃபாரினில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் இப்போ நம்மளுடைய ஓட்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கானலாம் தெரியல. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னாக்கா, நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய லீவை நான் போஸ்ட்மான் பண்ணி எலெக்ஷனுக்கு வச்சுருக்கேன். அதாவது இந்த டிசம்பரில் நான் ஊருக்கு வர வேண்டியது, இல்லை நம்ம எலெக்ஷனுக்கு போவோம் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணால் தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஊரில் இருக்கிற அவங்கெல்லாம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிடுவாங்க, ஓகே. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நான் என்ன மாதிரி நிறைய பேர் எலெக்ஷனுக்கு ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை தானாகவே அந்த நேரத்தில் அவங்களுக்கு லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எங்களுக்கான ஓட்டு உரிமை என்ன ஆகும்? இந்த கொஸ்டின் எனக்கு டவுட் இருக்குது. உங்களில் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரிந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.